ஃபீல் பண்ணாதீங்க காய்ஸ், உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். என்னடா ரொம்ப நாள் ஆச்சு வேலை கிடைக்கல அந்த மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களோட கஷ்டம் எல்லாமே மாறப்போகுது காய்ஸ். அதுக்கு தான் நம்ம சேனல் வந்திருக்கு. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்தாலே போதும். 6 மந்த்ஸில் உங்களால் ஒரு 25 எல்பி பேக்கேஜ் கம்பல்சரி கிராக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இன்னைக்குள்ள இன்டர்வியூ கொஸ்டினை உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹவு ஸ்ப்ரிங் பூட் மேக்ஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஈஸியர் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் ஸ்ப்ரிங். ஸோ ஸ்ப்ரிங் பூட் வந்ததுனால நம்மளோட டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாகவே மாறிடுச்சு. ஏன்னா ஸ்ப்ரிங் பூட்டில் பை டிஃபால்ட் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி டிபெண்டன்சியை உங்களோட pom.xml நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவே நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஸ்ப்ரிங்காக இருந்தால் நீங்கள் மேனுவலாக உங்களோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்எம்எல் ஃபைலில் நீங்கள் ஆட் பண்ணணும். பட் ஸ்ப்ரிங் பூட்டில் நீங்கள் அப்படி ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்ப்ரிங்கே பை டிஃபால்ட்டாக அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் லாஜிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கும். ஸோ நமக்கு எப்போ அந்த டிபெண்டன்சியை நம்ம யூஸ் பண்ணணுமோ நம்ம ஜஸ்ட் ஆட்டோவேட் அனோட்டேஷன் யூஸ் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் பீனை நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். பட் இதுவே ட்ரெடிஷ்னல் ஸ்ப்ரிங்காக இருந்தால் நீங்கள் தான் பீன் டேக்குள்ளே ஆட்டோவேரை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். நீங்கள் தான் அந்த ஆட்டோ கான்ஃபிகரேஷன் ஃபியூச்சர்ஸ்க்கு கூட தனித்தனி பீன்ஸை வந்து நீங்கள் தான் ரெஸ்பெக்டிவாக எழுதணும். ஸோ அது எல்லாமே உங்களோட லைஃப் சைக்கிளில் வந்துடும். ஸோ அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எக்ஸ்எம்எல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரு டேக் ஏதாவது க்ளோஸ் ஆகலைன்னா கூட என்டையர் கோடே கரப்ட் ஆகிரும், உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட காம்ப்ளிகேட்டட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு வந்தது தான் ஸ்ப்ரிங் பூட். ஸோ மார்க்கெட்டில் 99% கம்பெனி ஸ்ப்ரிங் பூட் தான் யூஸ் பண்ணுறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.